சரி இப்போ இதில் பாருங்கள். இப்போ ஆக்சுவலாக நான் வந்து லேயர் கிளிக் பண்ணுறேன். ஸோ பர்டிகுலராக இந்த கிட்டோட லேயரை வந்து நான் வந்து செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஸோ அதை மூவ் பண்ணால் மூவ் ஆகும். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து கிளிக் பண்ணி, ஸோ இதுக்கு மேலே வந்து நம்ம கிளிக் பண்ணிவிட்டு பார்க்குறப்போ பண்ணால் திருப்பி அதுதான் மூவ் ஆகுது. பட் இந்த பேர்டு வந்து மூவ் ஆகலை இல்லையா? ஸோ அதே மாதிரி நான் வந்து இந்த பேர்டை கிளிக் பண்ணிவிட்டு நான் ஆக்சுவலாக இதை மூவ் பண்ணுறேன். மூவ் பண்ணால் மூவ் ஆகுது. பட் அதே மாதிரி இதுக்கு மேலே கிளிக் பண்ணுறப்போ இந்த இந்த குழந்தையோட இமேஜ் மூவ் ஆகல, திருப்பியும் பேர்டு தான் இமேஜ் மூவ் ஆகுது. ஸோ நம்ம மேனுவலாக லேயரை கிளிக் பண்ணி அதுக்கு மேலே வச்சா தான் மூவ் ஆகுது. செலக்ட் டூல் கொடுத்தா தான் மூவ் ஆகுது இல்லையா? பட் அப்படி இல்லாமல் ப்ரௌசரை அதுக்கு மேலே வச்சு கிளிக் பண்ணாலே அந்த இமேஜ் மூவ் ஆகும்னா நம்ம என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து லெஃப்ட் சைட் கார்னர் நீங்கள் பாருங்கள், ஆட்டோ செலக்ட்னு இருக்கும். ஸோ ஜஸ்ட்டு வந்து அதை மட்டும் நீங்கள் டிக் பண்ணால் போதும். டிக் பண்ணிவிட்டு இப்போ ஆக்சுவலாக நான் வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு வந்து பேர்ட் லேயர் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த பையனுடைய இமேஜுக்கு மேலே வச்சு நான் கிளிக் பண்ணிவிட்டு நான் மூவ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக இது மூவ் ஆக ஆரம்பிக்கும். ஓகேவா? அது மாதிரி திருப்பி எனக்கு இந்த இமேஜ் மட்டும் வேணும்னா ஜஸ்ட் அதுக்கு மேலே வந்து அந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்து நான் பேக் ஸ்பேஸ் கொடுத்தா போதும், அது போயிடும். அதே மாதிரி இந்த பையனுடைய இமேஜுக்கு மேலே வச்சு நான் கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்து பேக் ஸ்பேஸ் கொடுத்தா நமக்கு அது ஈஸியாக போயிடும். ஸோ ஆட்டோ செலக்ட் வந்து நீங்கள் டிக் பண்ணால் கொஞ்சம் கூட ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? லேயர்ஸை பற்றி இன்னும் கொஞ்சம் கூட டீப்பாக நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த லேயர்ஸ் வந்து எப்படி ஒர்க் அவுட் ஆகுது, ஒரு இமேஜில் வந்து லேயர்ஸ் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்றதை பற்றி. ஸோ அதுக்கு முன்னாடி அந்த ஃபைல் வந்து இப்போ ஃபைல் டைப், இப்போ நான் வந்து ஃபைல் டைப்பில் PNG இருக்குது, அதே மாதிரி JPG உண்டு, அதே மாதிரி PSD ஃபார்மேட் உண்டு. இப்போ நம்ம வந்து PSD ஃபார்மேட் ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸாம்பிள் நான் வந்து அந்த ஃபார்மேட்டுக்கான டிஃப்ரென்ஸ் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ ஃபைல் போய் நான் வந்து அந்த ஃபைல் நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ ஸோ இது வந்து ஆக்சுவலாக வந்து நம்ம வந்து எப்படி வச்சுருக்கோன்னா PSD ஃபார்மேட்டில் நம்ம வச்சுருக்கோம். இந்த ஃபைல் டைப்லேயும் நமக்கு தெரியும். இப்போ எக்ஸாம்பிள் ஸோ இதில் வந்து கிளிக் பண்ணுறப்போ இந்த ஃபைல் டைப்லேயே நமக்கு வந்து தெரியும். ஸோ ஜஸ்ட்டு ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டி கொடுத்தோம்னா ஸோ இந்த பாருங்கள் அதில் டீட்டெயில்ஸ் போகிறப்போ வந்து ஸோ PSD ஃபார்மேட்டு. இந்த PSD ஃபார்மேட்ன்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த நம்ம வந்து டிசைன் பண்ணுறது வந்து அப்படியே எடிட்டிங் வந்து அப்படியே இருக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த லேயர்ஸ் எல்லாம் தனித்தனியாக இருக்கும். நம்ம வந்து திருப்பி அந்த இமேஜை லேட்டாக எடுத்து எடிட் பண்ணாலும் அந்த இமேஜ் எடிட் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ எக்ஸாம்பிள் லேயர்லாம் தனித்தனியாக இருக்கும். நான் சொல்லுற ரீசன், இந்த எலிஃபண்ட் லேயர் தனியாக இருக்கும், இந்த பையனோட லேயர் தனியாக இருக்கும், இந்த பேர்ட் லேயர் தனியாக இருக்கும், இந்த பேக்ரவுண்ட் தனியாக இருக்கும். இது எல்லாமே தனித்தனியாக இருக்கும். ஸோ அதான் PSD ஃபார்மேட்ன்றது. நம்ம ஒர்க் பண்ண ஃபைலை அப்படியே நம்ம வச்சிருந்தாலும் திருப்பி ஃபியூச்சரில் எடிட் பண்ணாலும் அந்த ஃபைலை நம்ம எடிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் இப்போ பாருங்கள், இப்போ எக்ஸாம்பிள் இதில் வந்து இது ஒரு லேயர், அதே மாதிரி பேர்டுக்கு மேலே வச்சு கிளிக் பண்ணுறேன். ஸோ அது ஒரு லேயர். எலிஃபண்ட்டுக்கு மேலே கிளிக் பண்ணால் ஸோ எலிஃபண்ட் அது ஒரு லேயர். அது மாதிரி பேக்ரவுண்ட் நான் கிளிக் பண்ணால் ஸோ பாருங்கள் பேக்ரவுண்ட் அது ஒரு லேயர். தனித்தனி லேயராக நமக்கு இருக்குது. ஓகே, இப்போ இந்த லேயர்ஸில் வந்து இப்போ நார்மலி நம்ம சொன்ன மாதிரி எக்ஸாம்பிள் இந்த குழந்தையோட இமேஜுக்கு மேலே வச்சு நம்ம கிளிக் பண்ணிவிட்டு இந்த இமேஜோட ஒப்பாசிட்டி இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம கம்மி பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். ஸோ இந்த இமேஜில் நான் கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து ஒப்பாசிட்டின்னு ஒன்று இருக்குது, அதை நான் கிளிக் பண்ணுறேன். பண்ணிவிட்டு இதை கம்மி பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக ஸோ அதோடைய ஒப்பாசிட்டி லெவல் வந்து உங்களுக்கு கம்மி ஆயிரும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ வந்து இப்போ நம்ம எலிஃபண்ட்டுக்கு மேலே கிளிக் பண்ணுறோம், பண்ணிவிட்டு அதோடைய ஒப்பாசிட்டி பாருங்கள், அப்படி கம்மி பண்ணோன்னா கம்மி பண்ணிக்கலாம். ஸோ லைட்டாக கம்மி பண்ணணும், கம்மியாகும். ஓகே, அதே மாதிரி பேர்டு இமேஜ் மேலே கிளிக் பண்ணால் அப்படி ஆட்டோமேட்டிக்காக வரும். ஸோ அது ஆட்டோ செலக்ட் பண்ணால் உங்களுக்கு அது வரும். இல்லாட்டி நீங்கள் மேனுவலாக போய் தான் செலக்ட் பண்ணணும். அதை பண்ணிவிட்டு ஸோ பாசிட்டிவ் வந்து இதான். ஓகேங்களா? ஸோ நமக்கு வந்து இப்போ ஆக்சுவலாக நமக்கு இந்த லைப்ரரிஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டு ஸ்டைல்ஸ் எல்லாம் இப்போதைக்கு தேவையில்லை. ஸோ இந்த லைப்ரரிஸ் எல்லாம் நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ க்ளோஸ் அண்ட் ஸ்டைலையும் க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஆக்சுவலாக இப்படி வச்சுக்கலாம். நீங்கள் வச்சா உங்களுக்கு லேயர்ஸ் வந்து உங்களுக்கு கிளியராக உங்களுக்கு தெரியும். ஸோ ஓகேங்களா? கொஞ்சம் லேயர்ஸ் ஒர்க் பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதே மாதிரி இந்த கிட் இமேஜை பண்ணிவிட்டு நம்ம வந்து Ctrl T கொடுத்து செலக்ட் பண்ணால் சொன்னேன், செலக்ட் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ இதுக்கு மேலே வச்சு செலக்ட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு
ஜஸ்ட் ஸோ இதே இதில் இப்போ நீங்கள் மூவ் பண்ணாலும் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கர்சருக்கு மேலே நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அப்ளைன்னு கேட்கும், அது போயிடும். பட் ஸ்டில் நவ் யூ கேன் மூவ். இது வந்து நீங்கள் எங்கே வேணாலும் கொண்டு வந்துக்கலாம் நீங்கள் இந்த இமேஜை. ஓகேயா? ஸோ Ctrl+T இதெல்லாம் அந்த ஷார்ட் கீயெல்லாம் நான் டெக்ஸ்ட்டில் வந்து அந்த வீடியோக்கு கீழே கொடுத்துருப்பேன் உங்களுக்கு. நீங்கள் அதில் நோட் பண்ணிக்கலாம் நீங்கள். அதே மாதிரி இமேஜும் உங்களுக்கு வந்து அந்த வீடியோ டூல்ஸில் உங்களுக்கு இருக்கும். டவுன்லோட் பண்ணி இந்த இமேஜ் எடுத்து நீங்களும் இதே மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம சொன்ன இந்த வியூ எல்லாமே இதில் இருக்குது. இதை வந்து இப்போ எக்ஸாம்பிள் இதை பாருங்கள். இது எல்லாமே நான் வந்து எப்படி வந்து இதை வந்து ஜேபிஜி பிஎஸ்டி ஃபார்மேட் நான் டிஃப்ரெண்ட் நான் இப்போ உங்களுக்கு சொல்லி தரேன். இது வந்து பிஎஸ்டி ஃபார்மேட். இது வந்து ஆக்சுவலாக ஜேபிஜி ஃபார்மேட்டில் நம்ம எப்படி மாற்றுறோம்னா, இப்போ எக்ஸாம்பிள் நான் ஒரு இது சொல்லித்தரேன் உங்களுக்கு. இப்போ நீங்கள் ஃபைலில் போய் இந்த ஃபைலை வந்து நம்ம சேவஸ் கொடுப்போம். சேவஸ் கொடுத்துட்டு என்னுடைய ஃபோட்டோஸில் போய் வந்து இப்போ இந்த ஃபைல் சேவஸ் டைப் இருக்கு இல்லையா, இந்த சேவஸ் டைப்பில் வந்து நான் ஜேபிஜின்னு கொடுக்குறேன். ஜேபிஜின்னு கொடுத்துட்டு நான் வந்து டெமோ இமேஜ்னு நான் அதை சேவ் பண்ணுறேன். ஓகே, சேவ் டெமோ இமேஜ். ஸோ சேவ் அஸ் கொடுக்கணும். சேவ் கொடுத்தீங்கன்னா ஆக்சுவலி இந்த இமேஜ் வந்து கரெக்ட் ஆயிரும் உங்களுக்கு. திருப்பி இந்த இமேஜ் ஒர்க் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து அந்த ஜேபிஜி ஃபார்மேட்டான ஃபைலை வந்து நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஓப்பன் கொடுத்தேன். ஸோ டெமோ இமேஜ் இருக்கு, அதை கிளிக் பண்ணுறோம். ஸோ இதில் பாருங்கள், டோட்டலி இந்த பிஎஸ்டி ஃபார்மேட்டில் இருக்க ஃபைலில் எவ்வளோ லேயர்ஸ் இருக்குது. இந்த ஒவ்வொரு லேயரும் தனித்தனியாக இருக்குது. இந்த லேயர்ஸ் வந்து நம்ம எப்படி வேணாலும் நம்ம மூவ் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகேவா? பட் அதே இது நீங்கள் ஜேபிஜி ஃபார்மேட்டில் வாங்க, இது ஒரு லேயராக ஆயிரும் உங்களுக்கு. ஸோ பேக்ரவுண்டை மட்டும் அன்லாக் பண்ணால் அதுக்கு மேலே கிளிக் பண்ணால் அது அன்லாக் ஆயிரும் உங்களுக்கு. பட் இந்த எல்லா இமேஜும் உங்களுக்கு ஒன்றா வந்துடும் உங்களுக்கு. ஸோ அப்படின்னா உங்களுக்கு எடிட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ எடிட் பண்ணுறது கொஞ்சம் கூட நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி தான் நீங்கள் அதை எடிட் பண்ணணும். ஸோ எப்போவுமே நம்ம வந்து ஒரு விசிட்டிங் கார்டு நம்மள்ட்ட யாராவது கேட்குறாங்க, அதே மாதிரி நமக்கு வேறு ஏதாவது பேனர் பண்ணி கேட்குறாங்கன்னா, ஸோ ஒரு பிஎஸ்டி ஃபார்மேட். இப்போ எக்ஸாம்பிள் நம்மளுடைய கஸ்டமர்ஸுக்கு நம்ம டெமோ காட்டுறோம். டெமோ காட்டுறப்ப நம்மளுடைய பிஎஸ்டி ஃபார்மேட் நம்மள்ட்ட இல்லைன்னா நமக்கு எடிட் பண்ணுறது கஷ்டம். திருப்பியும் அந்த ஒரு கன்க்ளூஷன் கிடைக்கிற வரைக்கும் நம்ம பிஎஸ்டி ஃபார்மேட்டை தான் நம்ம ஒர்க் பண்ணி ஆகணும். அதே மாதிரி ஃபைல்ஸ் வந்து நம்ம மற்றவங்க இமெயில் மூலமாக சென்ட் பண்ணணும் எடுக்கணும்னா வந்து ஜேபிஜி ஃபார்மேட்டோடைய ஃபைலுடைய சைஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பினாலும் சரி, எதுனாலும் சரி தான். ஸோ ஒரு ஃபைல் ஒர்க் அவுட் பண்ணுறப்போ ஒர்க் அவுட் பண்ணி முடியலை, இன்னும் அந்த ஃபைலில் ஒர்க்ஸ் நிறைய இருக்குன்னா, ஸோ பிஎஸ்டி ஃபார்மேட்லேயே இந்த ஃபைலை வைக்கிறது தான் பெஸ்ட்டு. அது வந்து ஜேபிஜி ஃபார்மேட்டில் அதுக்கு முன்னாடி கன்வெர்ட் பண்ணக்கூடாது. பட் ஃபைனலைஸ் பண்ணி நம்ம பிரிண்ட் அவுட்டுக்கு எல்லாம் கொடுக்குறப்ப ஜேபிஜி ஃபார்மேட்டில் நம்ம கொடுப்போம். ஓகேங்களா? ஸோ சிம்பிள் ஜேபிஜிக்கும் பிஎஸ்டிக்கும் டிஃப்ரெண்ட் வேறு ஒன்றும் கிடையாது. பிஎஸ்டி வந்து தனித்தனியாக இருக்கும் உங்களுக்கு லேயர்ஸு. அதே மாதிரி ஜேபிஜி ஃபார்மேட் வந்து உங்களுக்கு இது எல்லாமே சிங்கிளாக வந்துடும் உங்களுக்கு. ஓகேவா? சரி, ஓகே. அதுக்கப்புறம் நான் பிஎன்ஜி ஃபார்மேட் சொன்னேன். இப்போ நான் நிறைய ஃபார்மேட் உண்டு. பட் பிஎஸ்டி ஃபார்மேட்டை, அதே மாதிரி ஜேபிஜி ஃபார்மேட்டு, பிஎன்ஜி ஃபார்மேட்டு, இந்த ஃபார்மேட்டை பற்றி நான் வந்து ஏன் எவ்வளோ இருக்குன்னா, ஸோ நமக்கு வந்து திருப்பி ஃபோட்டோஷாப் ஒர்க் பண்ணுறப்போ இந்த ஃபைல்ஸ் தான் நீங்கள் வந்து அதிகமாக யூஸ் பண்ண வேண்டியது வரும். ஸோ அதனால தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ வந்து நான் வந்து ஒரு ஜேபிஜி ஃபார்மேட் எக்ஸாம்பிள் நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். ஸோ அதே மாதிரி நான் வந்து இப்போ இந்த பையனோட இமேஜ் நான் எடுக்கிறேன். இந்த பாருங்க, இந்த இமேஜ் மேலே கிளிக் பண்ணுறப்போ நமக்கு தெரியுது பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல் த ஐட்டம் டைப் பிஎன்ஜி இமேஜ்னு. ஸோ ஒன்ஸ் நம்ம அதை கிளிக் பண்ணுறப்போ இந்த இமேஜ் மட்டும் தனியாக நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ நம்ம ஒரு லோகோ எல்லாம் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். லோகோ வந்து பண்ணோம், லோகோ பேக்ரவுண்ட் மூலமாக லோகோ பண்ணுறோம்னா, ஸோ ஒரு லோகோ நம்ம பண்ணி கொடுத்தாலும் ஜஸ்ட் கிளிக் பண்ணி எடுக்கிறப்ப அந்த லோகோ மட்டும் நமக்கு தனியாக வரும். ஸோ தட்ஸ் கால் த பிஎன்ஜி ஃபார்மேட். ஸோ நம்ம ஃபைலை டைப் பண்ணுறப்போ, இந்த எந்த ஒரு ஃபைலையுமே சேவ் பண்ணுறப்போ, சேவஸ் கொடுக்குறப்ப நமக்கு அந்த ஃபைல் டைப் நம்ம கேட்கும். ஸோ அதை நம்ம எந்த ஃபைல் டைப் கொடுக்குறோன்னு இருக்கு. ஸோ நம்ம வந்து ஜேபிஜி கொடுக்கணுமா, இல்லை வந்து நம்ம வந்து பிஎன்ஜி கொடுக்கணுமா, இல்லை பிஎஸ்டி ஃபார்மேட் கொடுக்கணுமா, இல்லை பிடிஎஃப் கொடுக்கணுமா. ஸோ எந்த ஃபைல் ஃபார்மேட் வந்து நம்ம கொடுக்கணுன்றத நம்ம கரெக்டாக அதுக்கு ஏற்ற மாதிரி சேவ் பண்ணணும். ஜஸ்ட் அவசரப்பட்டு நம்ம ஏதோ ஒரு ஃபைலை சேவ் பண்ணிட்டோம்னா ஸோ அந்த ஃபைலுடைய ஃபார்மேட் மாறி போயிடும். ஃபார்மேட் மாறினா திருப்பி அந்த ஃபைலை ரீஃபார்மேட் பண்ணி திருப்பி கொண்டு ஃபைல் இல்லாட்டி கஷ்டம். ஓகேங்களா? ஓகே, சரி, ஓகே கேஸ். இதில் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நமக்கு பார்க்கலாம். இப்போ லேயர்ஸ் நம்ம வந்து லேயர்ஸ் அலைன்மெண்ட் தனியாக உண்டு நமக்கு. இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து இந்த லேயர்ஸ் ஒரு 3 லேயரை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்களேன். ஸோ இது ஒரு லேயர், அதே மாதிரி எலிஃபண்ட் லேயர், அதே மாதிரி வந்து பேர்டு ஒரு லேயர். இந்த 3 லேயரும் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த லேயர்ஸை வந்து நான் அலைன் பண்ணணும்னா நான் அலைன் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் லேயர்ஸ்னு உண்டு. இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் லேட்டஸ்ட் வெர்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அலைன்மெண்ட் வந்து இந்த இது வரும். ஸோ இந்த அலைன்மெண்ட் இதுலேயே உங்களுக்கு வருது. ஓகேவா? ஸோ இந்த அலைன்மெண்ட் வந்து இதில் வரும். ஒருவேளை உங்களுக்கு இந்த இடத்துல வந்து அலைன்மெண்ட் வரலைன்னா நீங்கள் வந்து லேயர்ஸில் போய் வந்து ஸோ இந்த உங்களுக்கு வந்து அலைன் என்ன இருக்குது, இந்த அலைன் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நான் இந்த 3 ஃபைல் செலக்ட் பண்ணிவிட்டேன். ஸோ ஒரு அலைன் கொடுக்குறேன்.
ஸோ அலைன் கொடுக்குறோம் பாருங்கள், இந்த அலைன்மெண்ட் வந்து நமக்கு மாறும். ஓகே, இந்த அலைன்மெண்ட் வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் மூலமாக நான் உங்களுக்கு காட்டித்தரேன். ஸோ இந்த ஃபைலை வந்து நம்ம இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ஃபைல் நியூ ஃபைல் கொடுப்போம். நியூ ஃபைல் கொடுத்துட்டு ஓகே, ஸோ இந்த நியூ ஃபைலில் ஸோ நான் வந்து கிரியேட் நியூ லேயர் வந்து அது கீழே பாட்டத்தில் வந்து இருக்கும், கிரியேட் நியூ லேயர் இருக்கும். ஸோ போனால் கீழே கிரியேட் லேயர் கொடுத்து கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நியூ லேயர் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இப்போ நான் வந்து ஆக்சுவலாக ஒரு ரெக்டாங்கிள் நான் வந்து ஒரு ரவுண்ட் ஷேப் வந்து நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ ரவுண்டர் ரெக்டாங்கிள் டூல் நான் வந்து கொடுக்குறேன். கொடுத்த ஒரு ரெக்டாங்கிள் வந்து நான் வந்து மூவ் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ 1. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு லேயர் கிரியேட் பண்ணி ஸோ இன்னொரு ரெக்டாங்கிள்னு கொடுக்குறேன். ஸோ 2. அதே மாதிரி நான் இன்னொன்று செலக்ட் பண்ணுறேன், பண்ணி இன்னொரு ரெக்டாங்கிள் லேயர் கொடுக்குறேன். ஸோ 3. 3 லேயர்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த 3 லேயரை இப்போ நான் செலக்ட் பண்ணுறேன். பண்ணிவிட்டு இப்போ ஆக்சுவலாக நான் வந்து அலைன் பண்ணணும் இல்லையா? ஸோ லேயர், ஸோ அலைன் கொடுத்து டாப் அடிச்சு கொடுத்து வச்சுக்கோங்க. இந்த பாருங்க டாப்பில் போயிடுச்சு அந்த அலைன்மெண்ட்டு. சரி, ஓகே. இப்போ பார்க்குறப்போ நமக்கு வந்து இந்த இமேஜ் எல்லாமே டோட்டலாக செலக்ட் ஆகும். ஏன் செலக்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்டோ செலக்ட் கொடுத்துருக்கோம், மற்றபடி எல்லா லேயர்ஸுமே நம்ம வந்து செலக்ட் பண்ணி விட்டுருக்கோம். ஸோ அப்படி இல்லாமல் இந்த லேயர்ஸ் எடுத்திங்கன்னா இந்த லேயர்ஸ் இந்த இமேஜ் எல்லாம் தனித்தனியாக நம்ம எடுத்துடலாம். அந்த இமேஜ் எங்கே கொண்டு வரணுமோ அது எடுத்துடலாம். ஸோ இது வந்து பார்க்குறப்போ வந்து எலிஃபண்ட் ஷேடோ நம்ம அதுக்கான நிழலை வந்து தனியாக கொடுத்துருக்கோம். ஸோ அது எப்படி கொடுக்கணுன்றது நம்ம ஃபியூச்சரில் பார்க்கலாம். ஸோ இதை வந்து ஆக்சுவலாக அந்த ஷேடோவை நம்ம எடுத்துகிட்டு விட்டோம்னா அது போயிடும் நமக்கு. ஸோ இந்த எலிஃபண்ட்டுக்கு தனியாக வரும். இந்த எலிஃபண்ட்டுக்கு மேலே இந்த பேர்டை கொண்டு வரணும்னா பேர்டை கிளிக் பண்ணி இதுக்கு மேலே நீங்கள் கொண்டு வச்சிங்கன்னா இந்த பேர்டு வந்து இதுக்கு மேலே வந்துடும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே நம்ம பார்க்குறப்ப இது வந்து ஆக்சுவலாக நம்ம வந்து தனி பிஎன்ஜி ஃபார்மேட்டாக வச்சு தான் நம்ம உள்ளே கொண்டு வரணும். அதே மாதிரி இதையும் பிஎன்ஜி ஃபார்மேட்டாக வச்சு தான் உள்ளே கொண்டு வரணும். ஸோ இந்த பிஎன்ஜி ஃபார்மேட் நம்ம எப்படி ரெடி பண்ணுன்றதுலாம் நம்ம ஃபியூச்சரில் பார்க்க போகிறோம். பட் பேசிக்காக ஸோ ஒரு இமேஜ் ஃபார்மேட்ன்றது என்ன, அந்த உள்ள லேயர்ஸை வந்து நம்ம எப்படி லிங்க் பண்ணுறது, இந்த எல்லா விஷயத்தெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோங்க. ஸோ அதை பார்க்கலாம் இப்போ. நெக்ஸ்ட் வந்து அரௌண்ட் நம்ம வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணுறப்போ வந்து நமக்கு ஒரு 1000 லேயர்ஸ் நம்ம உள்ளே வச்சுருப்போம். ஸோ எல்லா லேயர்ஸும் இந்த மாதிரி இருந்துன்னா உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும் இல்லையா? ஸோ அப்போ அப்படி பண்ணுறப்ப நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம ஒரு குரூப் செலக்ட் பண்ணி ஒரு பர்டிகுலர் 1 or 2 லேயர்ஸ் இல்லை ஒரு 100 லேயர்ஸ் மட்டும் நம்ம வந்து அந்த குரூப்புக்குள்ளே போய் கொண்டு போய் வச்சிடலாம். ஸோ அந்த மாதிரி விஷயம் வந்து இந்த மாதிரி கீழே வந்து உங்களுக்கு குரூப் இருக்கும். அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த குரூப் செலக்ட் ஆயிருங்க. ஸோ இந்த பேர்டை வந்து நான் வந்து அப்படியே செலக்ட் பண்ணி குரூப்புக்குள்ளே கொண்டு போயிடுறேன். போனால் இந்த பாருங்கள் குரூப்புக்குள்ளே பேர்டு வந்துடுச்சு. ஓகேவா? ஸோ இந்த குரூப்பை வந்து நான் வந்து இது பண்ணால் அந்த குரூப்பில் இருக்கிற பேர்டு சேர்ந்தும் போயிடும். ஸோ அதே மாதிரி இந்த கிட் தனியாக இருக்குது. இந்த கிட்டையும் அப்படியே வந்து ட்ராப் பண்ணி இழுத்து வந்து அந்த குரூப்புக்குள்ளே நீங்கள் கொண்டு போனால் இந்த கிட் பேர்டு ரெண்டுமே அந்த குரூப்புக்குள்ளே வந்துடும். ஜஸ்ட் இந்த குரூப்பை மட்டும் நான் டீஆக்டிவேட் பண்ணால் இந்த ரெண்டும் சேர்ந்து போயிடும். ஸோ ஒரு குரூப்புக்குள்ளே ஒரு லேயர்ஸ் வந்து தனியாக கொண்டு வரணும்னா அந்த லேயர்ஸை வந்து நீங்கள் தனியாக கொண்டு வந்துக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு உண்டு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம இன்னொரு ஃபார்மேட் நம்ம பார்க்கலாம். நம்ம வந்து இப்போ எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ரெக்டாங்கிள் டூல் வந்து நம்ம கொடுக்குறோம். இப்போ இதில் கொடுத்து இப்போ எப்படி ஒரு ரெக்டாங்கிள் டூல் வந்து நம்ம கொடுக்குறோம். கொடுத்து வர்றது ஆக்சுவலாக என்ன பார்த்தீங்கன்னா ரெட்லேயே வந்துடுது நமக்கு. அது ஏன் ரெட்ல வருதுன்னா இப்போ உங்களுக்கு மேலே பார்க்கணும் ஃபில் ஸ்ட்ரோக்குன்னு 2 தெரியும் உங்களுக்கு. இதில் ஃபில்ன்றது வந்து இப்போ எக்ஸாம்பிள் நம்ம ஃபில்ல வந்து இப்போ பாருங்கள் ஃபில்லுக்கு மேலே கிளிக் பண்ணுறோம். ஒன்ஸ் நீங்கள் ஃபில்லுக்கு மேலே கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஒயிட் கொடுங்க, கொடுத்தா அது டோட்டலி ஒயிட்டாக மாறிடும். ஓகேவா? அதே மாதிரி ஷேடோக்கு மேலே கிளிக் பண்ணுங்கள். ஷேடோக்கு மேலே கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து ஆக்சுவலாக ஒரு லைட் ப்ளூ கொடுப்போம். கொடுத்துட்டு இதில் இருக்கிற ஷேடோ சைஸ் இருக்குல்ல, இந்த சைஸை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம். இந்த பாருங்கள் ஆக்சுவலி இந்த ஸ்ட்ரோக் ஷேடோ சைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. இன்னும் இன்க்ரீஸ் பண்ணால் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு இது இன்க்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி ஸ்ட்ரோக் இப்போ எக்ஸாம்பிள் ஃபில்ன்றது அந்த ஸ்ட்ரோக்குன்றது அதில் சைடில் நமக்கு வர்றது. ஓகேவா? ஸ்ட்ரோக் நம்ம சைடில் கொடுக்குறது, ஃபில்ன்றது அந்த காலம் அந்த 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 பர்டிகுலர் பாக்ஸ் ஃபுல்லாக ஃபில் ஆகிற கலர். இப்போ இந்த ஃபில்லை வந்து நான் வந்து இப்போ எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு எல்லோ கொடுக்கலாம். எல்லோ கொடுத்தா எல்லோவாக மாறிடும். ஸ்ட்ரோக்கில் வந்து இப்போ பாருங்கள் ஜஸ்ட் ஐம் கிவிங் லைட் க்ரீன் கொடுத்தா லைட் க்ரீனில் மாறிடும் நமக்கு. ஓகேவா?
ஸோ இது நமக்கு செலக்ட் டூல் கொடுத்து நம்ம கிளிக் பண்ணி செலக்ட் ஆயிடும் நமக்கு. ஓகே, ஸோ ஓகே, இது வந்து இந்த ரெக்டாங்கிளில் நம்ம வந்து கிளிக் பண்ணுறோம். ரெக்டாங்கிள் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இதில் வந்து ஜஸ்ட் ஒரு ஃபில் கம்மி பண்ணால் கம்மி ஆயிரும். இதில் ஃபில் இருக்கும், இந்த ஃபில்லை வந்து நீங்கள் கம்மி பண்ணணும் ஆக்சுவலாக ரெக்டாங்கிளில். அதே மாதிரி செலெக்ஷன் டூலை ப்ரெஸ் பண்ணி இந்த இமேஜை வந்து நம்ம எப்படி வேணும் கொண்டு வரலாம் அதில். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், இது கிளிக் பண்ணுறப்ப என்ன ஆகுதுன்னா இது இந்த அந்த அந்த குழந்தையோட சேர்ந்து வந்து நமக்கு செலக்ட் ஆகுது இல்லையா? ஸோ மீன்ஸ் நமக்கு இந்த பேர்டு குழந்தையோட சேர்த்து செலக்ட் ஆகுது. நம்ம வந்து ஆக்சுவலாக இது அந்த ரெக்டாங்கில் வந்து இந்த குரூப்புக்குள்ளே வச்சுருக்கோம், அதனால தான் அந்த மாதிரி செலக்ட் ஆகுது. ஸோ இந்த குரூப்புக்குள்ள இருக்கிற கிட் பேர்டு ரெண்டையுமே நம்ம டீஆக்டிவேட் பண்ணால் ஆக்டிவ் ஆயிரும். ஸோ டீஆக்டிவ் ஆயிரும். ஸோ நம்ம எப்போவுமே கொடுக்குறப்ப வந்து ஆக்சுவலாக அதுக்கு தனித்தனி லேயரில் தான் நம்ம அதை கொடுக்கணும். கொடுத்தா தான் ஸோ இன்னொன்று கூட நமக்கு மெர்ஜ் ஆகாது. ஒரு புதுசாக நீங்கள் ஒரு சின்ன ஒரு ஸ்மால் ரெக்டாங்குலர் நம்ம கொடுத்தா கூட அதுக்குன்னு தனியாக நம்ம வந்து ஒரு லேயர் கிரியேட் பண்ணிவிட்டு அந்த லேயருக்குள்ளே தான் வந்து நம்ம வந்து கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஜஸ்ட் எனக்கு வந்து இப்போதைக்கு எனக்கு அந்த குரூப் வேணாம்னா ஜஸ்ட் அந்த குரூப் மேலே கிளிக் பண்ணி நான் வந்து அதை டெலிட் குரூப் கொடுத்தா அது டெலிட் ஆயிரும். ஸோ அன்குரூப் லேயர்ஸ் கொடுத்தா இந்த பாருங்கள் அந்த குரூப் வந்து அந்த லேயர்ஸ் வந்து வெளியே வந்துடும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நான் அந்த ரெக்டாங்குலரை மட்டும் கிளிக் பண்ணுறேன். பண்ணிவிட்டு நான் மார்க் பண்ணால் பாருங்கள் இந்த ரெக்டாங்குலர் மட்டுமே வரும். ஒருவேளை நம்ம குரூப்புக்குள்ளே கொடுத்தோன்னா ஸோ அந்த குரூப்பை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ எக்ஸாம்பிள் நான் ஒரு குரூப் நான் ஃபார்ம் பண்ணுறேன். அந்த குரூப்புக்குள்ளே நான் வந்து ஆக்சுவலாக இந்த ரெக்டாங்குலரையும் நான் உள்ளே கொண்டு போகிறேன். அதே மாதிரி அந்த குழந்தையோட இமேஜையும் நான் உள்ளே கொண்டு போகிறேன். அதே மாதிரி பேர்டோட இமேஜையும் நான் உள்ளே கொண்டு போகிறேன். கொண்டு போயிட்டு நான் இந்த குரூப்பை செலக்ட் பண்ணி சேஞ்ச் பண்ணால் டோட்டலி எல்லாமே சேர்ந்து எனக்கு செலக்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதுக்குன்னு தனியாக நம்ம இதை மட்டும் அன்செலக்ட் பண்ணி விட்டு அது போயிடும். பட் அப்படி இல்லை, எனக்கு வந்து குரூப்புக்குள்ளே எனக்கு இது வேணாம். ஸோ வந்து ரைட் கிளிக் பண்ணி அன்குரூப் லேயர்ஸ் கொடுத்தா அது அன்குரூப் லேயர் ஆயிரும். ஸோ அந்த குரூப்ல இருந்து அது வெளியே வந்துடும். அதே மாதிரி டூப்ளிகேட் குரூப் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த பாருங்கள் ஆக்சுவலாக அது டூப்ளிகேட்டாக அதே மாதிரி இன்னொரு செட்டில் ஒரு டூப்ளிகேட் குரூப் உங்களுக்கு ரெடி பண்ணும். அதே மாதிரி இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ அன்குரூப் கொடுத்துட்றேன். நான் வந்து அன்குரூப் லேயர்ஸ் கொடுத்துட்றேன். அதே மாதிரி இதையும் அன்குரூப் லேயர்ஸ் கொடுத்துட்றேன். இப்போ எக்ஸாம்பிள் நமக்கு ஆல்ரெடி 2 கிட் நம்ம வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஏன்னா ஒரு குரூப்பை பண்ணி அதுக்கப்புறம் இன்னொரு குரூப் டூப்ளிகேட் கொடுத்ததுனால வந்து 2 கிட் அதுக்குள்ளே 2 கிட் வந்துடுச்சு நமக்கு. ஸோ நம்ம இதில் இப்போ என்ன பண்ணுறோம்னா இன்னொரு கிட் வந்து எக்ஸ்ட்ராவாக பண்ணோம்னா ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி டூப்ளிகேட் லேயர் கொடுத்தா உங்களுக்கு இந்த பாருங்கள் ஆக்சுவலாக கிட் 1 இன்னொரு கிட் இதில் 3 கிட் வந்துடுது. ஸோ அதுக்கு இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் வேறு ஒன்றும் இல்லை, இதை வந்து இப்போ இதுக்கு மேலே வச்சு கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன பாருங்கள். ஸோ ரெக்டாங்கிள் நமக்கு அதே மாதிரி ரெக்டாங்கிள் 2 ரெக்டாங்கிள் வருது. அதே மாதிரி இந்த பாருங்க அந்த பேபியும் அதே மாதிரி நமக்கு 3 பேபிஸ் இருக்குது. ஸோ அது 3 ஒன்றுக்கு மேலே ஒன்றாதனால நமக்கு தெரியல, அந்த மாதிரி தான். ஸோ சிம்பிள் கான்செப்ட் வேறு ஒன்றும் கிடையாது. இதுக்கு மேலே வச்சு ரைட் கிளிக் பண்ணி டூப்ளிகேட்டாக அதே மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணால் கிரியேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு குரூப் ரெடி பண்ணி அந்த குரூப்புக்குள்ளே நம்மளுடைய இமேஜஸை கொண்டு போனால் நம்ம கொண்டு போய்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபெசிலிட்டி எல்லாமே நமக்கு லேயர்ஸ் கிரியேஷனில் உண்டு.